நாம இந்த வீடியோல பார்க்க போற கதை என்னன்னா, மௌன மேகங்கள். மீனா அப்படிங்கிற வாய் பேசாத பொண்ணோட தைரிய பயணம். இந்தியாவின் எல்லையில உள்ள கிராமத்துல மீனா அப்படின்னு ஒரு பொண்ணு இருந்தா. அவ பிறந்ததுமே அவளோட பெற்றோர்களுக்கு அவ பேச மாட்டாள் அப்படின்னு ரொம்ப கவலையா இருந்தது. ஆனா அவளோட கண்கள் நல்லா ஆழமா பேசும். அவங்க போற இடம் ஒரு பாறை குகையில தொழிற்சாலை மாதிரி இருக்கு. ஆனா அவங்க சின்ன குழந்தைங்களை கட்டாயப்படுத்தி வேலை வாங்குறாங்க. மீனா அந்த இடத்துல பல மாசமா வேலை பார்த்துட்டு இருக்கா. அவளுக்கு கைகள் எல்லாம் காயங்களா இருந்தது. அவ அமைதியா இருக்கிறதுனால யாருக்கும் சந்தேகம் வரல. ஆனா அவ மனசுல ஒரு யோசனை இருந்துகிட்டே இருந்தது. நமக்கு ஒரு வழி பிறக்கும். இந்த இருளுக்கு அப்பால் ஒரு வெளிச்சம் இருக்கும். அவளுடைய யோசனைகளை மற்ற சிறுவர்களுக்கும் சொல்லிக் கொடுக்கிறா. அவ கைகள்னாலையும் மண்ணில் எழுதி அழிக்கும் குறியீடுகளாலையும் வழிகாட்டுறாள். ஒரு நாள் இரவு புயல் சத்தத்துல அவளுக்கு ஒரு கதவு தெரியுது. அந்த கதவு வழியா வேறொரு பக்கம் இருக்கிறத கண்டுபிடிக்கிறா. அந்த கதவுக்கான சாவிய கண்டுபிடித்து கொஞ்சம் கொஞ்சமா குழந்தைகளை அந்த வழியா வெளியே கூட்டிட்டு போறா. அவங்களுக்கான பாதைய மண்ணுல வரைஞ்சு காமிக்கிறா. அவளோட தோழி லீலா, சுமி, குருநாத் எல்லாருக்கும் வெளியே போறதுக்கான வழிய சொல்லிக் கொடுக்கிறாள். எப்படி போடணும், எல்லாரையும் சத்தம் போடாமல் எப்படி கூட்டிட்டு போகணும், திடீர்னு யாரும் வந்தா எப்படி சமாளிக்கணும், எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்கிறாள். புயலான ஒரு இரவு, எல்லோரும் தூங்கும் நேரம். மீனா தனது எளிய சாவியை பயன்படுத்தி அந்த சிறிய கதவை திறக்கிறாள். மற்ற சிறுவர்களும் மெளனமாக அவளுடன் காடுகளுக்கு ஓடுகிறார்கள். மழை, சுழலும் காற்று, மண்ணில் வழுக்கும் பாதைகள். ஆனால் மீனாவின் கண்களில் மட்டும் ஒரே ஒரு ஒளி, விடுதலை. ஒரு குரங்கு அவர்களுக்கு வழிகாட்டியது. ஓரிடத்தில் பாம்பு ஒன்று ஒரு சிறுவனை கடிக்கிறது. மீனா தனது உடையில் ஒரு பாதியை கிழித்துக் கட்டி குழந்தையை தனது முதுகில் தூக்கி செல்கிறாள். மழை நிரம்பிய ஆறை கடக்கும் போது ஒரு மரம் விழுந்து பாலம் போல பயன்படுத்தப்படுகிறது. மீனா பலமுறை பின்னால் திரும்பி பார்க்கிறாள். ஒரு நேரத்தில் ரவீந்திரன் என்கிற சிறுவன் வழுக்கி விழ மீனா தன்னை காயப்படுத்திக் கொண்டு அவரை மீட்டெடுக்கிறாள். அவர்களின் பயணம் ஒரு பழைய புகைவண்டி நிலையத்தில் முடிகிறது. அங்கே கார்த்திக் என்ற காவலர் நல்ல இதயம் கொண்டவர். மீனா ஒரு காகிதத்தில் தயவு செய்து எங்களை காப்பாற்றுங்கள், நாங்கள் மௌனமாக இருந்தாலும் மனிதர்கள்தான் என்று எழுதுகிறாள். அந்த காவலர் அதனை அரசு அதிகாரிகளிடம் வழங்குகிறார். அந்த குழந்தைகள் மீட்கப்படுகிறார்கள். மீனா ஒரு மௌன வீராங்கனை என அறியப்படுகிறாள். மீனாவின் பேரில் மௌன மேகங்கள் என்ற அமைப்பு தொடங்கப்படுகிறது. ஊமையாக பிறந்த குழந்தைகளுக்காக. அவள் குரலின்றி உலகத்திற்கு ஒரு புதிய குரலாக இருக்கிறாள். கதையின் நெறி, ஒலிக்காத குரல்களில்தான் மிகப்பெரிய சக்திகள் மறைந்திருக்கின்றன. மௌனம் என்பது தோல்வி அல்ல, அது ஒரு செயல்படும் தைரியம்.